Glory to God. இந்த நல்ல நாளுக்காக நம் ஆண்டவரை பயன்படுத்த கர்த்தரை துதிக்க நாம் கடந்து வருகிறோம். இந்த வருடத்தின் கடைசி வாரத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் நாம் தேவனை துதிக்க, தேவனை ஆராதிக்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவரை துதித்து அவர் நாமத்தை பயன்படுத்தும் பொழுது தேவன் எவ்வளவாய் மகிமைப்படுவார். இந்த துதி தேவனுக்கு பிரியமா இருக்கும்படியாக, இந்த ஆராதனை தேவனுக்கு உகந்த ஒரு ஆராதனை இருக்கும்படியாக நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு நாம் தேவனை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். நாம் அவரை துதித்து நாமத்தை மகிமைப்படுத்த நாம் கடந்து வந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, என் தேவனை கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் அவருடைய சந்நிதியில் வந்து நாம் தேவனை ஆராதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இந்த நாளிலேயும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நாம் நினைத்து நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாமே ஒருமுறைப்பட்டு கண்களை மூடி Thank you, Jesus. Hallelujah. முக்கொருவருக்கே நன்றி பலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்பா, முக்கொருவருக்கு நாங்கள் துணி பலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, என் தேவாதி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எல்லாமே வாயை திறந்து பாடலை பாடி கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடலை பாடுவோம். Thank you, Jesus. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவுக்கு பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பா
ஏனென்று சொன்னால் அப்பா நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர். வேதம் சொல்கிறது 10 பேர் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வந்து நன்றி சொல்வதை கடந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவனை எதிர்பார்க்கிறார். நான் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லும்படியாய், அவர் செய்த விவகாரங்களுக்காக அவர் துதிக்கும்படியாக ஆண்டுல எத்தனை விதமான அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். சொல்ல முடியாத காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். நினைத்து பார்த்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஏன் நாம் நிர்மலமாக இருப்பதே அவர் சுத்த கிருபை அல்லவா? எவ்வளவு இழப்புகள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள், ஆனாலே தேவனாகிய கர்த்தர் என் அருமையான மகனை மகளே உன்னை கைவிடாதபடி கர்த்தர் நேசித்து உன்னை அன்பு கூர்ந்து நடத்தி வந்த பாதைகளை நான் நினைக்கும் பொழுது கர்த்தரை துதிக்காமல் நாம் இருக்க முடியாது. அவரை ஆராதிக்காக நம்மளால் இருக்க முடியாது. என்றவாதி தேவனாகிய கர்த்தர் அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது உள்ளத்திலிருந்து ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் நினைக்கிறப்பா, என் ராஜா செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நான் போய் துதிக்கிற டாடி. எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், 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 நல்லவர் அப்பா. Thank you Jesus. சொல்லுமா ராஜா, நீ செய்த நன்மைகள் அப்பா ஏராளம் டாடி. அவைகளை எண்ணி முடியாம, அதை துதிக்க முடியாமல் ஆமையா நான் உங்களுக்கு போராதே என்று சொல்லுகிறேன். அந்த பக்தரை பார்க்க மாட்டவர் நாங்களும் போய் துதித்து உயர்த்துக் கொண்டிருக்கிறோம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி கொடுக்கிற தண்ணீரையா, அதிகாலை அப்பா மழை
ஆசைகள் அவை எண்ணி முடியாதையா நான் எடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனா இல்லையா நான் எடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனா இல்லையா. இந்த ஆண்டு முடிக்கிற சில நாட்கள் மாத்திரம் ஆண்டவரே இருப்பதை நான் பார்க்கிறோம்ப்பா. ஆனால் ஒவ்வொரு வாரமும் உடைய வார்த்தைகளை கொடுத்து உடைய வார்த்தைகளை போஷித்து மன்னவை கொடுத்தீங்களப்பா. சமூகத்தை தேடி வந்து எங்களுக்கு பலம் கொடுத்தீங்களா, உனக்கு நன்றி டாடி. என் தேவாதி தேவனை கர்த்தர் இந்த ஆண்டு கடைசி வாரத்திலையும் உம்மை தொழுதுள்ள உம்மை ஆராதிக்க எங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. உடைய வார்த்தைகளை கொடுத்து நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறமான நிகழ்ச்சி உடைய கிருபை கருத்தில் ஒப்புக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கடந்து போவோம். கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் 34 அதிகாரம் 31 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 34 அதிகாரம் 31 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தான் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளை, அவருடைய சாட்சிகளை, அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்கிறவன் என்றும் கர்த்தருடைய சந்ததியில் உடன்படிக்கை பண்ணி. இங்க அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். அந்த வார்த்தை விதமாய் சொல்கிறது, ராஜா ஸ்தானத்தில் நின்று அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தையின்படியே தன் செய்து வந்த கர்த்தரை பின்பற்றி நடப்போம் என்று தன் முழு இதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய பாருங்க இங்க சொல்லுவது, இங்க கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி, கர்த்தருடைய சந்நிதியில் அந்த ராஜா தேவன் ஏற்படுத்தி கொடுத்த அந்த வார்த்தைகளை அறிவித்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், உன்னை நடத்தி வந்த பாதைகள், தேவன் கொடுத்த நல்வார்த்தைகள், தேவன் கொடுத்த கிருபையும், தேவன் பாராட்டின அன்பு, தயவு, தேவனுடைய சந்நிதியில் இருந்து
நாம் எடுக்கிற ஒவ்வொரு காரியம் தீர்மானங்களும் என் தேவனாய் கர்த்தர் அங்கீகரித்து வந்தபடினாலே அவருடைய சந்நிதியில் ஒவ்வொரு வாரமும் கடந்து வரும் பொழுது தேவன் செய்த நன்மைகளையும் தேவன் செய்த உபகாரங்களையும் நாம் பார்க்கும் பொழுது அங்கு கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினார்கள். நாம் ஒவ்வொரு வாரமும் அவருடைய சந்நிதியில் வந்து நாம் என்னென்ன கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு நான் இப்படி நடப்பேன், உமக்கென்று நான் வாழ்வேன், உமக்கென்று நான் ஜீவிப்பேன் என்று அவரோடு நாம் உடன்படிக்கை வைத்து 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 அந்த வாழ்க்கையை நாம் முடிக்கிற தருவால இந்த கடைசி வாரத்தில் கடந்து வந்திருக்கிறோம். அப்ப தேவன் செய்த அதே நன்மைகளையும் இந்த ராஜா எடுத்து சொல்லுகிற காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை கடைபிடித்து இந்த நாள் முதல் நாம் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய சந்நிதியில், கர்த்தருடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில் இதை நாம் கற்றுக்கொண்டபடினாலே, இது உடன்படிக்கை வைத்தபடினாலே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய சந்நிதியில் நாம் வந்து ஆராதித்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாம் படித்து அதுபடி நடக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டது, கர்த்தருடைய சந்நிதியில் நீ கடந்து வரும் பொழுது அங்க உடன்படிக்கை தேவ சமூகத்தில் ஏற்படுத்தும் பொழுது அதை கை கொண்டு நடக்கும் பொழுது என்னென்ன ஒரு காரியம் கடந்து வந்தாலும் கர்த்தர் நம்ம கைவிடாதபடி நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இங்க வாசிக்கும் பொழுது சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 6 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 6 எடுத்து வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 18, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்ததியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இங்கு இதே வார்த்தை தான் நாம் படிக்கிறோம், இதே வார்த்தை தான் நாம் இங்க வாசிக்கிறோம். என்ன சொல்லப்படுது? எனக்கு உண்டான நெருக்கத்தில், எனக்கு உண்டான பலவிதமான நெருக்கங்கள் கடந்து வரும் பொழுது நான் தேவனுடைய சந்நிதியில் நான் கடந்து போனேன். நான் கடந்து போகும் பொழுது என் தேவனை கர்த்தர் நெருக்கத்தின் கடந்து பாதையில கடந்து போகும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். அதாங்க சொல்லப்படுகிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி என்ன செய்தேன்? கூப்பிட்டேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நெருக்கங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள். நெருக்கம் வராத, பாடுகள் வராம எந்த மனிதனும் இருக்க முடியாது. ஆனால் அந்த பாடுகளும் அந்த நெருக்கம் வரும் பொழுது இந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிற உடன்படிக்கை செய்த அதே வார்த்தைகளை இங்கு நாம் படிக்கும் பொழுது இங்கேயும் வாசிக்கிறோம். கர்த்தருடைய சந்நிதியில் கடந்து போகும் பொழுது நம் நெருக்கங்கள் மாறுகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து போகும் பொழுது அங்க பாடுகள், வேதனைகள் மறைகிறது. என சொன்னால் கர்த்தருடைய சந்நிதியில் என் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். அது மாத்திரம் சொல்கிறாரு, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவன் நோக்கி என்ன செய்தேன்? அபயமிட்டு தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை என்ன செய்தார்? கேட்டார். எத்தனை விதமான பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கு.
இந்த லாக்டவுன் பிரியில எத்தனை விதமான நெருக்கங்கள், எவ்வளவு விதமான பாடுகள். ஆனா கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்த பிள்ளையே, கர்த்தருடைய சன்னதியில் வந்த என் அருமையான மகன மகளே, நெருக்கத்திலிருந்து கர்த்தருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். உனக்கு நெருக்கம் கடந்து வரும் பொழுது, என் தேவனுடைய சன்னதியில கடந்து போகும் பொழுது, என் தேவனை விடுவிக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். என் தேவன் விடுவிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கான்னு சொன்னதை கேட்டால், என் கூப்பிடுதலை அவர் சன்னிதியில் போய் அவர் செவி இறக்கிறாராம். எத்தனை வாரங்கள் கடந்து வந்து நெருக்கத்தின் மத்தியில் கடந்து வந்து இருக்கிறோம் இல்லையா? பாடுகள் மத்தியில் கடந்து வந்து இருக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட சூழலை கர்த்தருடைய சன்னதியில் நான் விடுதலை பெற்றும் அல்லவா, ஜெயத்தை பெற்றும் அல்லவா, நன்மையான காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறாரே. ஒவ்வொரு வாரம் கடந்து வரும் பொழுது என் தேவனை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே வந்தார். ஏன்? ஒவ்வொரு நாளும் தேவனை கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். இந்த ஆசீர்வாதம், இந்த பலன் எங்கும் இருக்கும் என்று, அது எங்கு கிடைக்கும் என்று பரிசுத்தவான் தெரிந்தபடியினாலே, எனக்கு நெருக்கத்தின் பாதையில் கடந்து போகும் பொழுது, நான் கர்த்தருடைய சந்நிதியில் கடந்து போகும் பொழுதுதான் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். என் வேதனை கர்த்தர் மாற்றுவார். என் துன்பத்தை கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றலையா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வரும் பொழுது, கர்த்தரை தேடி வரும் பொழுது, என் தேவனை கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரே. அது மாத்திரமே இல்ல, அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 42ஆம் சங்கீதம் 2ல வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 42 2 எடுத்து வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்ததியில் வந்து நிற்பேன். அல்லேலூயா. வாஞ்சிக்கிறார், விருப்பப்படுகிறார். ஏன்? அந்த கர்த்தருடைய சந்நிதியை, கர்த்தருடைய சந்தையை கடந்து போகும் பொழுதுதான் எனக்கு அது விடுதலை உண்டு. அதான் சொல்ற பாருங்க, மறுபடியும் வசனத்தை வாசிக்க என்ன சொல்றது புரியுங்களா? என் ஆத்துமா தேவன் மேல், என் ஆத்துமா தேவன் என்ன செய்கிறான்? வாஞ்சிய தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்ததியில் வந்து நிற்பேன். நான் எப்பொழுதும் எனக்கு நெருக்கம் கடந்து வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, வேறு எங்க நான் கடந்து போக மாட்டேன். வேறு எங்க கடந்து போனாலும் எனக்கு ஒன்றும் ஒரு பலன் இல்லை, ஒரு லாபம் எனக்கு இல்லை. பாருங்க, சொல்லுகிறவர் ஒரு சாதாரண ஒரு மனிதன் அல்ல. இஸ்ரவேலே ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர், ஒரு ராஜாவாக இருக்கிற அந்த மனிதன் சொல்லுகிறார், நான் என்ன நெருக்கம் வருகிறதோ, பாடுகள் வருகிறதோ, அந்த பாடுகள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது நான் எங்க வந்து நிற்பேன்? கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்கும் பொழுதுதான் உன் வேதனைகள் மாறும், உன் துன்பங்கள் மாறும், உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலை கிடைக்கும். அதான் நம்ம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும் நாம் கடந்து வந்து, ஆண்டவரே உங்களுடைய சந்நிதியில் வந்து நான் நிற்கிறேன், நீர் என்னோடு பேசும், என்னோடு இடைப்படும் என்று சொல்லி நாம் உடன்படிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் பேசுகிறவராய், விடுதலை கொடுக்கிறவராய், நெருக்கத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதே சங்கீதம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 28ஆம் சங்கீதம், சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 2 வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது. சங்கீதம் 28:2, நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்ததிக்கு நேராக கையிடுகையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அல்லேலூயா. இந்த சொல்லப்படும் என்ன சொல்லுதுன்னா, 28:2 வாசிக்கும் சொல்ல, நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு
உம்முடைய பரிசுத்த சந்ததிக்கு நேராக கையிடுகைகள். அங்கே விண்ணப்பங்கள் என்ன செய்யறான்? சத்தத்தை கேட்டருளும். அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வரும் பொழுது, சந்தையில் கடந்து வரும் பொழுது, என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு வாரம் கடந்து வந்தோமே, என் தேவனாகிய கர்த்தர் எத்தனை விண்ணப்பங்களை நாம் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வரும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து ஜெயித்து கொடுத்திருக்கிறாரே. பிரச்சனை மாறி இருக்கிறதே, வியாதிலிருந்து கர்த்தர் குணமாக்கி இருக்கிறாரே. அது மாத்திரமல்ல, என் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் கடந்து வரும் பொழுது என் தேவன் நன்மை செய்தவராய் கர்த்தர் நமக்கு காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தை பார்க்கும் பொழுது அதே சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 9 வாசிக்கும் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 9 வாசிக்கும் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 29. கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அல்லேலூயா. சொல்லப்படுகிறது, என் தேவாதி தேவனாகிய கர்த்தர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். என் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நமக்கு செவி கொடுத்து நம்மை விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என் தேவன் இன்னும் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இன்னும் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஒருபோதும் கைவிடாதபடி, நம்மை விட்டு விலகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் அவருடைய சமூகத்தை தேடி வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் நன்மை செய்து நமக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதே சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 2 எடுத்து வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 2 வாசிங்க. உம்முடைய சந்ததியில் இருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக, உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய சந்நிதியில் கடந்து வரும் பொழுது என்ன வெளிப்படணுமா? என் நியாயம் வெளிப்பட வேண்டும். எத்தனை பேர் இல்லாத பொல்லாத நம்ம மேல குற்றம் சாட்டினார்கள், எத்தனை விதமான பழிகளை சுமத்தினார்கள், எவ்வளவு நிந்தைகளை நம்மேல் வைத்தார்கள். ஆனால் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்கும் பொழுது என்ன வெளிப்படுதுன்னா, உன் நியாயம் வெளிப்படும். உன் நியாயம் கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார். உன் நியாயம் கர்த்தர் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஆண்டவரே, உனக்கு எங்க நியாயம் கிடைக்கலையா? எத்தனை இடத்துல எனக்கு நியாயம் கிடைக்கல. உலகத்தில் நியாயம் இல்லாமல் காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் லஞ்சம், நீதி அங்க நிலைநிறுத்தப்படவில்லை. ஒரு நீதி அங்கு நிலைத்தவில்லை. ஆனால் கர்த்தருடைய சந்நிதி வந்து நிற்கிறேன் அருமையான மகளே, உனக்கு நியாயம் செய்கிறவர் உயிரோடு கூட இருக்கிறவன் தேவாதி தேவனாகிய கர்த்தர். மனிதர்கள் நியாயம் கிடைக்கலையா? மனிதர்கள் ஏமாற்றினார்களா? வேலை வாங்கி தர வேண்டும் சொல்லி லட்சக்கணக்காக உன்னிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு எவ்வளோ நீ போய் கேட்டும் நியாயம் வெளிப்படலையே என்று நீ மனம் கலங்கி போய் கொண்டிருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய சந்நிதியில் வந்து பார், உன் நியாயம் வெளிப்படும். உன் நியாயம் வெளிப்படும். யாருடைய ஏமாற்றினாலும் சரி, எத்தனை விதமான மோசமான பாதைகள் கடந்து போயிருந்தாலும் சரி, கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்று பார், உனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார்.
உன் நியாயம் வெளிப்படும். என் அன்பான தேவச்சனம், இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரியே, இது நியாயம் வெளிப்படும் இல்லையா? நான் நியாயம் கேட்டு வந்திருக்கிற நியாயம் வெளிப்படும் இல்லையா? திருமணம் முடித்து கர்ப்பத்தோடு அந்த மனைவியை தள்ளிவிடும் பொழுது எங்கு போனால் நியாயம் கிடைக்கலையா? ஏமாற்றி மோசம் போனியா? கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றுப்பார். தேவன் உனக்காக வழக்காடுவார். தேவன் உனக்காக பரிந்து பேசுவார். தேவன் உனக்காக நியாயம் செய்வார். தேவன் உனக்காக ஜெயத்தை கற்றுக் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை நம்புறீங்க? ஐயா நான் போனையா, இந்த மனிதன போன இவ்வளவு பணம் இருக்குமா, அங்க இருந்து வாங்கிட்டாங்க, எங்கிட்ட வாங்கிட்டாங்க ஐயா. இந்த இடத்துல நியாயம் கிடைக்க போனேன், அங்க இருந்து நியாயம் கிடைக்கல. எங்கதான் எனக்கு அங்க போக எங்க போக, ஏன் அரசியல்வாதிகளை தேடி போக ஒரு நியாயம் கிடைக்க சொன்னார்கள், அங்கேயே போன எனக்கு நியாயம் கிடைக்கலையே. உலகம் ஏமாற்றினாலும் என் தேவன் சந்நிதியில் நான் வந்து நிற்கும் பொழுது தேவனை சார்ந்தவரே எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மனிதன் நிற்கும் பொழுது கர்த்தர் நியாயத்தை கர்த்தர் செய்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது. பாருங்க, மறுபடியும் அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது 17:2 உம்முடைய சந்நிதியில் நியாயம் வெளிப்படுவதாக. எங்க வந்து கேட்கிறார், நீங்க தான் பாருங்க நியாயாதிபதி, நீங்க தான் பா. உங்களுடைய கண்கள் நியாயமானவர்களை செய்வதா நோக்குவதாக. தேவனுக்கு தெரியும். தேவனுடைய அடிக்கடி சொல்வேன், மனிதர் கண்களை மிளகாத்தூள் தூவிடலாம், கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. மனிதனை ஏமாற்றி விடலாம், தேவனை ஏமாற்ற முடியாது. நியாயம் வெளிப்படும். யார் அவமானப்படுத்தினாயோ அதே அவமானத்துக்கு ஆளாகுவாய். ஏன்னா ஒரு மனிதத்துல போய் நியாயம் கிடைக்க கடந்து போல கர்த்தரத்துல, கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்று எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். தேவனை சார்ந்திருக்கிற என் அருமையான மகளே, நிச்சயமாய் உனக்கு நியாயம் கிடைக்கும். நிச்சயமாய் கர்த்தருக்கு பதில் கொடுப்பார். அவருடைய சந்நிதியில மாத்திரம் தேடிவார். கர்த்தருடைய சந்நிதி வந்து நின்றுப்பார். உனக்காக யாரும் செய்து முடிப்பார். அவருடைய சந்நிதியில் வந்து நின்றவர்கள், விடுதலை பெற்றவர்கள் கோடி கோடி ஜனங்கள். நாளிலையும் கர்த்தருடைய சந்நிதியில் நான் வந்து நிற்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறையா? நீ ஆசைப்படுறீங்களா? தேடி வாங்க. வருடம் நான் முடிக்கிற பல நாட்கள் கடந்து இருக்கிறது. ஆனா இந்த நாட்களுக்குள்ளேயே இந்த தருணத்தை நீங்க விட்டு விடாதீங்க. இதை மிஸ் பண்றாதீங்க. இது நல்ல நாள். தேவன் ஒரு நியாயத்தை வெளிப்படுத்துவார். என் தேவனுடைய கர்த்தர் உன் பலத்து மேல பலத்து கொடுத்து உன்னை தைரியப்படுத்துவார். எனக்கு நியாயம் கிடைக்கலன்னு மன வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? நியாயம் கிடைக்கலன்னு மன கதறி கொண்டு இருக்கிறாயா? என் தேவன் சன்னிதியில் வந்து நின்று பாருங்கள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சன்னிதியில் வந்து நின்று பாருங்கள். கர்த்தர் விடுதலை கொடுத்து ஜெயத்தை கொடுத்து வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. கடவுளை முடிவு செபிப்போமா? பரலோக பிதாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த உலகத்துல ஆண்டவரே எங்க போய் நின்றாலும் எங்களுக்கு ஜெயம் இல்லை ஆண்டவரே. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்கும் பொழுது என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்தோம் விண்ணப்பத்தை கேட்கிறவரா இருக்கிறார். உன் குரலுக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உன் நியாயங்களை கர்த்தர் அங்கீகரித்து உனக்கு விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அந்த தெய்வத்தை ஆண்டவரே, எனக்கு உலகம் நியாயம் கிடைக்கலப்பா,
எங்கெங்கயோ நான் அலைந்து திரிந்தாண்டவரே, எனக்கு நியாயம் கிடைக்கல. உங்க சந்நிதியில வந்து நிற்கிறேன்ப்பா. கர்த்தர் நியாயத்தை தந்து ஆண்டவரே ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. கர்த்தாவே உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லி நாமத்தை பயன்படுத்துகிறோம் அப்பா. விடுதலை நாயகர் தாம் ஆண்டவரே, எங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுக்கிற நீங்க தான்ப்பா. என் தேவாதி தேவனுக்கு கர்த்தனப்பா. உங்களுடைய ஆண்டவராச்சா சந்நிதியில் நான் வந்து நிற்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய சந்நிதி நின்றவர்களுக்கு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறீங்க, விடுதலை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னும் உங்களுடைய சந்நிதியில் வந்து நிற்காதவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய சந்நிதியில் எங்களுடைய சமூகத்தில் நான் அவரை தேடி கடந்து போகும் பொழுது நிச்சயமாய் எனக்கும் நியாயம் கிடைக்கும், எனக்கும் விடுதலை கொடுப்பார், என் வியாதிகளையும் கற்றுக்கொள்ள குணமாக்குவார். தகப்பனே உனக்கு நன்றி சொல்லி நாமத்தை பயன்படுத்துகிறோம்ப்பா. வார்த்தைகள் ஆண்டவரே யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவருடைய சன்னதியில் வந்து நிற்கத்தக்கதாக, உங்களை தேடி ஆண்டவர் வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை சொல்லமானங்கள் செபிக்கிறோம். உடைய மகிமையும் உதவி பிரசனம் ஒவ்வொருவரும் உணரட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்து உன் நாமத்தை பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துல நான் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முள்ளவே என்னுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியிலே ஐக்கியமும் நம்மோடு உள்ள சகல பரிசுத்தோடு கூட எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.